சாந்தி 12/9/2022 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம் சாக்கார முரளி பாப்தாதா மதுவன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, நீங்கள் யார் மீது எப்படி வெற்றி அடைகிறீர்கள்? நீங்கள் யார் மீது எப்படி வெற்றி அடைகிறீர்கள்? இரண்டாவது கேள்வி, எதனால் மனிதர்களால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை? எதனால் மனிதர்களால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை? மூன்றாவது கேள்வி, குழந்தைகள் தந்தையை விட பெரியவர்கள் ஏன்? இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும்? குழந்தைகள் தந்தையை விட பெரியவர்கள் ஏன்? இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும்? நான்காவது கேள்வி, சத்தியுகத்தில் என்ன இருக்காது? சத்தியுகத்தில் என்ன இருக்காது? அஞ்சாவது கேள்வி, எப்போது கோபம் பற்று போன்றவை இருக்காது? எப்போது கோபம் பற்று போன்றவை இருக்காது? ஆறாவது கேள்வி, பாபா பாபா என்ன உதாரணத்தை எதற்காக கொடுக்கிறார்? பாபா என்ன உதாரணத்தை எதற்காக கொடுக்கிறார்? fill in the blanks. நீங்கள் யாரை டேஷ் என்று நினைக்கிறீர்களோ, நீங்கள் யாரை டேஷ் என்று நினைக்கிறீர்களோ அது டேஷ் இருக்காது. அது டேஷ் இருக்காது. ரெண்டாவது, அவர்களுடையது டேஷ், உங்களுடையது டேஷ். அவர்களுடையது டேஷ், உங்களுடையது டேஷ். மூன்றாவது, நாடகத்தில் டேஷ் கொண்டே இருக்கிறது. நாடகத்தில் டேஷ் கொண்டே இருக்கிறது. டேஷ் பதிவாகிக் கொண்டே செல்கிறது. டேஷ் பதிவாகிக் கொண்டே செல்கிறது. நான்காவது, அனைவருக்கும் டேஷ், அனைவருக்கும் டேஷ் ஒரே ஒரு தந்தைதான் இருக்கிறார். அனைவருக்கும் டேஷ் ஒரே ஒரு தந்தைதான் இருக்கிறார். அஞ்சாவது, பிரம்மாவின் பகல் டேஷ், பிரம்மாவின் இரவு டேஷ். கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, நீங்கள் யார் மீது எப்படி வெற்றி அடைகிறீர்கள்?
பாபா சொல்றாரு, ராவன் மீது ஞானம் மற்றும் யோக பலத்தின் மூலம் வெற்றி அடைகிறோம். இரண்டாவது கேள்வி, எதனால் மனிதர்களால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை? கல்பத்தின் ஆயுளை அதிகமாக ஆக்கியதின் காரணத்தினால் மனிதர்களால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. மூன்றாவது கேள்வி, குழந்தைகள் தந்தையை விட பெரியவர்கள் ஏன்? இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும்? குழந்தைகள் தந்தையை விட பெரியவர்கள் ஏன்? இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும்? மதிப்பு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி பாபா என்ன பதில் சொல்றாருன்னா, குழந்தைகள் மீது தந்தை அர்ப்பணமாகி விடுகிறார், எனவே குழந்தைகள் பெரியவர்களாகி விடுகின்றனர். குழந்தைகள் மீது தந்தை அர்ப்பணமாகி விடுகிறார், எனவே குழந்தைகள் பெரியவர்களாக விடுகின்றனர். இருந்தாலும் தந்தைக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். நான்காவது கேள்வி, சத்தியுகத்தில் என்ன இருக்காது? ரக்ஷா பந்தன் விழா இருக்காது. சத்தியுகத்தில் ரக்ஷா பந்தனுடைய விழாக்கள் இருக்காது, ராக்கி பண்டிகை இதெல்லாம் இருக்காது. அஞ்சாவது கேள்வி, எப்போது கோபம் பற்று போன்றவை இருக்காது? எப்பொழுது கோபம் பற்று போன்றவை இருக்காது? அதுக்கு பாபா என்ன பதில் சொல்றாருன்னா, இவர்கள் சேவையின் துணைவர்களே தவிர என்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல. என்னுடையது என்பது இல்லை என்றாலே கோபம் பற்று இருக்காது. ஆறாவது கேள்வி, பாபா என்ன உதாரணத்தை எதற்காக கொடுக்கிறார்? பாபா யுத்தம் செய்பவர்களின் உதாரணத்தை கொடுக்கிறார். அதே நேரத்தில் சம்ஸ்காரத்தை ஆத்மா எடுத்து செல்கிறது என்பதற்காக கொடுக்கிறார். பாபா யுத்தம் செய்வர்களின் உதாரணத்தை கொடுக்கிறார், சம்ஸ்காரத்தை ஆத்மா எடுத்து செல்கிறது என்பதற்காக கொடுக்கிறார். fill in the blanks. நீங்கள் யாரை டேஷ் என்று நினைக்கிறீர்களோ அது டேஷ் இருக்காது. நீங்கள் யாரை எதிரி என்று நினைக்கிறீர்களோ அது யாருடைய புத்தியிலும் இருக்காது. இரண்டாவது, அவர்களுடையது டேஷ், உங்களுடையது டேஷ். அவர்களுடையது புஜபலம், உங்களுடையது யோகபலம். மூன்றாவது, நாடகத்தில் டேஷ் கொண்டே இருக்கிறது, டேஷ் நாடகத்தில் பழைய பதிவுகள் அழிந்து கொண்டே இருக்கிறது, டேஷ் பதிவாகி கொண்டே செல்கிறது, புதிய பதிவுகள் பதிவாகி கொண்டே செல்கிறது. நான்காவது, அனைவருக்கும் டேஷ் ஒரே ஒரு தந்தை தான் இருக்கிறார். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளலாக ஒரே ஒரு தந்தை தான் இருக்கிறார். அஞ்சாவது, பிரம்மாவின் பகல் டேஷ், பிரம்மாவின் இரவு டேஷ். பிரம்மாவின் பகல் ஏறும் கலை, பிரம்மாவின் இரவு இறங்கும் கலை. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.